ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2256வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமண்டலை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே இன்று 10வது பகுதி. பிரபந்தத்தை பகுதி பகுதியாக அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 10வது பகுதி. வேண்டாதார் தென்னன் பொதியில் செழுஞ்சந்தன குழம்பின் அன்னதோர் தன்மை அறியாதார் ஆயன்வாய் இன்னிசை ஓசைக்கு இறங்காதார் மால்விடையின் மண்ணும் மணி புலம்ப வாடாதார் பெண்ணை மேல் பின்னும் அவ் அன்றில் பெடைவாய் சிறுகுரலுக்கு உண்ணி உடல் உருகி நையாதார் கும்பர்வாய் துண்ணும் மதியுகுத்த தூணிலா நீள் நெருப்பில் தம் உடலம் வேவத் தளராதார் காமவேள் மண்ணும் சிலைவாய் மலர்வாளி கோத்து எய்ய பொன் நெடுவீதி புகாதார் தம் பூ அணை மேல் சின்ன மலர்குரலும் அல்குலும் மென்முலையும் இளவாடை தடவ தாம் கண்துயிலும் பொன்னணையார் பின்னும் திருவுருக ஏற்கிறார். அதாவது சென்ற பகுதியில தென்னன் தெற்கு பக்கம் உள்ள மண்ணும் மடலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டறிவதுண்டு, அதனை யாம் தெளியோம் என்று சொன்னார். அதாவது பெண்கள் மான்னோக்கின் அன்னநடையார் அலர் ஏச ஆடவர் மேல், மற்றவர்கள் இகழும்படியாக ஆடவர் மேல் மடலூர்தல் கூடாது என்பது தமிழ் இலக்கணத்தில் உள்ளது, தென் உரையில் உள்ளது. அதனை நாம் ஏற்கவில்லை. நாம் வடநெறியே மண்ணும் வடநெறியே வேண்டினோம் என்று சென்ற பகுதியிலே சொன்னார். அந்த மண்ணும் வடநெறியே வேண்டினோம் என்பதற்கு காரணம் என்ன என்பதற்கு சில திருஷ்டாந்தங்களை சொல்லி இந்த பகுதியிலே விவரிக்கிறார் பரகால நாயகி. வேண்டாதார், அப்படி மடலூர வேண்டாம் என்று சொல்பவர்கள், தென்னன் பொதியில் செழுஞ்சந்தன குழம்பின் அன்னதோர் தன்மை அறியாதார் ஆயன்வாய் இன்னிசை ஓசைக்கு இறங்காதார், அவர்களெல்லாம் அப்படிப்பட்டவர்கள். மால்விடையின் மண்ணும் மணி புலம்ப வாடாதார் பெண்ணை மேல் பின்னும் அவ் அன்றில் படைவாய் சிறுகுரலுக்கு உன்னி உடல் உருகி நெய்யாதார் உம்பர்வாய் துண்ணும் அதிவுகுத்த தூணிலா நீள் நெருப்பில் தம்முடலம் வேவத் தளராதார் காமவேள் மண்ணும் சிலைவாய் மலர்வாளி கோத்து எய்ய பொன்னெடு வீதி புகாதார் தம் பூ அணை மேல் சின்ன மலர்குரலும் அல்குலும் மென்முலையும் இளவாடை தடவ தாம் கண்துயிலும் பொன்னணையார் பின்னும் திருவுருக நல்லா இருக்கட்டும் என்று வாழ்த்துவது போல கூறுகிறார் பரகால நாயகி. பதவுரை பார்க்கலாம். வேண்டாதார், அதனை விரும்பாதவர்கள், அதாவது மடலூர்தலை விரும்பாதவர்கள் அல்லது வடநெறியை ஒத்துக்கொள்ளாதவர்கள். தென்னன் பொதியில், பாண்டிய மன்னன் நாட்டில் உள்ள பொதிய மலையில் தோன்றிய செழுஞ்சந்தன குழம்பின், சிறந்த சந்தன குழம்பினுடைய அன்னதோர் தன்மை அறியாதார், காதலனுடைய பிரிவினால் நோய் இருபவருக்கு குளிர்ச்சிக்கு மாறான மிகு வெப்பம் தரும் செய்தியை அறியாதவர்கள் அவர்கள். ஆயன் வேய் இன்னிசை ஓசைக்கு இறங்காதார், இடையன் ஊதும் இனிய இசையுடைய புல்லாங்குழலின் ஓசை காதலனை பிரிந்தவர்களை வருத்தவும் தாம் பிரிந்தும் வருந்தாத இயல்பினராவர். மால்விடையின் மண்ணும் மணி புலம்ப வாடாதார், காம வேட்கை கொண்டு பசுக்களை அணுகும் காளையின் கழுத்தில் அணியப்பட்ட மணி ஒலிக்கவும் அது கேட்டு தனித்திருக்கக்கூடியவர்கள் வாடவும் தாம் தனித்திருந்தும் வாட்டம் என்பதை அறியாதவர்கள் அவர்கள். பெண்ணை மேல் பின்னும் பனைமரத்தின் மேலே ஆணின் வாய் அலகோடு தன் வாய் அலகை கோர்த்து கொண்டிருக்கும் அவ்வன்றில் பெடைவாய் சிறுகுரலுக்கு, அந்த வாயலகை அலகோடு அலகு கோர்த்து கொண்டிருக்கும் அந்த அன்றில் பேடை தன் வாயலகு நெகிழ்ந்தவுடனே வருந்தி ஒலிக்கும் சிறிய குரலை கேட்டு பெண்ணை மேல் பின்னும் அவ்வன்றில் பெடைவாய் சிறுகுரலுக்கு உன்னி தன் கணவர் பிரிந்த திறத்தை நினைத்து உடல் உருகி நையாதார், தனித்திருக்கக்கூடியவர் தாம் உடல் உருகவும்
பிரிந்திருந்தும் உடல் உருகி வருந்தாதவராவார். உம்பர்வாய் துண்ணும் வானத்தில் பொருந்தியிருக்கின்ற மதிவுகுத்த சந்திரன் வெளிப்படுத்துகின்ற தூணிலா நீள் நெருப்பில், களங்கமற்ற நிலவாகிய பெரிய நெருப்பிலே தம் உடலம் வேவ பிரிந்திருப்பவருடைய உடல்கள் வேகவும் தளராதார். தாம் கணவரை பிரிந்திருந்தும் தம் உடல்கள் வேகும்படியாக தளர்ச்சி அடையாதவர். காமவேள் மண்ணும் சிலைவாய் மன்மதனாகிய தேவனும் தன்னுடைய வில்லிலே மலர்வாழி கோத்து எய்ய, மலரம்புகளை கோர்த்து எய்துவிட பிரிதல் துன்பத்தை பொறுக்க முடியாதவர்கள் இனி மடலூர்வதே செய்யத்தக்கது என்று பொன் நெடுவீதி அழகிய நெடிய வீதிகளில் புறப்படவும் புகாதார். தாம் பிரிதலால் உடலோ உள்ளமோ வேறுபடாமல் மடல் எடுப்பதில் ஈடுபடாதவர்கள் ஆவார்கள். அவர்கள் தாம் தம் பூ அணைமேல் தாங்கள் தனியாக படுத்திருக்கும் பூக்கள் பரப்பிய படுக்கை மீது சின்ன மலர் குழலும் விடுபூக்களை அணிந்த தம் கூந்தலையும் அல்குலும் மென்முலையும் அல்குலையும் மெல்லிய கொங்கைகளையும் இளவாடை தடுவ இனிய மெல்லிய வாடைக்காற்று வந்து தடவ, அதனால் உடல் வருத்தமோ மனவருத்தமோ அடையாமல் காதலை பிரிந்த துயரத்தை பொருட்படுத்தாமல் தாம் கண் துயிலும் அவர்கள் நிம்மதியாக உறங்குவார்கள். பொன்னணையார்தம் திருமகளை ஒத்த வனப்புடைய மகளிர் பின்னும் திருவுருக மேன்மேலும் மேனி அழகு மிக வாழ்வாராக, நல்லா வாழட்டும் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பகுதி. அவர்களை பற்றிய நினைப்பு பிரிதல் துன்பத்தை தாங்க இயலாமல் வருந்தும் எனக்கு இல்லை, பிரிவை தாங்க முடியாதவர்கள் நினைப்பே எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார் பரகால நாயகி. இந்த பகுதியினுடைய பொருள் இப்படி வடநெறியை வேண்டாதார். அவர்கள் என்ன எப்படி இருப்பார்கள்? தென்னாட்டரசன் பாண்டியனுடைய புதிய மலையில் உண்டான செழுமை மிக்க சந்தன குழம்பு எப்படி துன்புறுத்தும் என்பதை அறிய மாட்டார்கள். இடையனூதும் வேங்குழலின் இன்னிசை ஓசையை கேட்டு மனம் தளர மாட்டார்கள். நாகின் மேல் பிச்சேறிய எருதின் கழுத்தில் ஒலிக்கும் மணியோசையை கேட்டு மனம் வருந்த மாட்டார்கள். பனையின் மேல் அன்றில் பறவைகள் ஆணும் பெண்ணுமாக அழகு கோத்து பிரிவை நினைத்து நைந்து கூவும் ஓசையை கேட்டு மனம் நைய மாட்டார்கள். வானத்தில் சந்திரன் வெளியிடும் நிலவாகிய பெருந்தீயால் தமது உடலம் வெந்து தளரமாட்டார்கள். மன்மதன் தன்னுடைய வில்லிலே மலர்களாகிய அம்புகளை கோர்த்து எய்ய, அதன் விளைவாக அழகிய நெடிய வீதிகளிலே கையும் மடலுமாக புறப்பட மாட்டார்கள். இப்படி காமத்தால் துன்புறாதவர்களாய் மலர் வேய்ந்த படுக்கையில் படுத்திருந்து சிறிய மலர்கள் சூடிய குழலையும் நிதம்பத்தையும் மென்மையான தனங்களையும் இனிய தென்றல் வந்து வீசி தடவ கண்ணுறங்கும் மங்கையர் இப்படிப்பட்ட செல்வத்தை பெற்று வாழட்டும், இவர்களை பற்றி கவலை கொள்ள மாட்டோம் என்று பரகால நாயகி கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுர பகுதி. மலர்வாழி என்றால் மன்மதனின் 5 மலர் அம்புகள். அந்த 5 மலர் அம்புகள் எவை என்ன? அரவிந்தம், மாம்பூ, அசோகு, முல்லை, நீலோற்பலம் என்பனவாகும். 5 மலர் அம்புகள் இந்த பூக்களால் ஆனதுதான். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவர்களுடைய வியாக்கியானங்களின் புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். வேண்டாதார் காமமாகிய உறுதி பொருளை இன்னதென்றே அறியாதவர்கள், விரும்பாதவர்கள். தென்னன் பொதியில் செழுஞ்சந்தன குழம்பின் அன்னதோர் தன்மை அறியாதார். சந்தனம் பாண்டியனுடைய புதிய மலையில் வளரும் ஒரு மரம் என்பதை கூட அறியாதவர்கள் அவர்கள். அது முற்றும் துறந்த முனிவரையும் மயங்கச் செய்யும். இத்தகைய சந்தனத்தை பூசிக்கொண்டால் அது ஒரு துரும்புக்கும் எழுந்து கூத்தாடும்படியான உள்ள கிளர்ச்சியை தரவல்லது. அதை வெறுப்பவர்கள், அது தன்மை அறியாதவர்கள். குழம்பின் அன்னதோர் தன்மை அறியாதார். இயற்கையாக குளிர்ச்சி தரும் சந்தனம் தலைவனை பிரிந்த தலைவியின் உடலில் பூசப்பட்டால் உடம்பை கொப்பளிக்க செய்யும் என்பதனை அறியாதவர்கள். அந்த பிரிதல் துன்பத்தை நுகர்வோர்கள் சந்தனம் என்ற பெயர் சொன்னாலும் அவருடைய வாய் வெந்து போகும் என்பதை அறியாதவர்கள். இவர்களெல்லாம் அதை பற்றி அறியாதவர்கள். அடுத்து, ஆயன்வே இன்னிசை ஓசைக்கு இறங்காதார்.
தனித்திருப்போருக்கு ஆயனுடைய வேங்குழல் இசை துன்பத்தை விளைத்து, ஐயோ இந்த இசையை நாம் காதலனோடு கூடியிருந்து அனுபவிக்க முடியவில்லையே என்று அளவைக்கும் என்பதை அறியாதவர்கள் அவர்கள். இவர்கள்தான் அதுவே தாலாட்டாக உறங்கும் ஆற்றல் உடையவர்கள். ஆயன்வே இன்னிசை ஓசைக்கு இறங்காதார். அந்தணருக்கு வேதமும் பாணருக்கு இசைப்பாடலும் போல இடையர்களுக்கு அவர்களுடைய குழலோசை பிறரை அதனிடம் ஈடுபடச் செய்யும். பிரம்மாஸ்திரம் போல தப்பாதான அந்த குழல் ஓசைக்கும் ஈடுபடாத அரசிகர்கள் இவர்கள். இன் இசை ஓசை, குழலின் ஓசையே நஞ்சு போன்றதாகும். இது குழலின் ஓசையே நஞ்சு போன்றதாகும். இது எப்படி விஷமாகிறது என்றால், தலைவனுடைய இன்சொற்களை நினைவுறுத்துவதன் மூலம் துன்புறுத்துகிறது அந்த குழலின் ஓசை. மால்விடையின் மண்ணும் மணிபுலம்ப வாடாதார். மால்விடை இளைய பசுவின் மீது காதல் கொண்ட எருது. மால்விடை காதல் மயக்கம் கொண்ட அந்த காளையின் கழுத்திலே கட்டிய மணி இடைவிலாது ஒலிக்கிறது. அதை கேட்டு தீப்பட்ட தளிர் வாடுவது போலே வாடாதவர்கள் இவர்கள். அதனை கேட்டு ஏன் பாட வேண்டுமெனில், உணர்வதற்காக காமத்துடன் வரும் எருதை கண்டு பசுவானது தனது இசைவின்மை தோன்ற இருக்க, காளை தானே மேல் விழுந்து பசுவினை இசைவித்து புணருகையாலே காளையின் கழுத்து மணி இடைவிடாது ஒலிக்கிறது என்பதை உணர்ந்து, தான் இசையுடன் இருந்தும் தம்மோடு கூடுவதற்கு வாராத தலைவருடைய நினைப்பினால் தீயின் அருகிலே இருக்கும் தளிர் வாடுவது போல இவர்கள் வாடாதவர்களாயிருக்கிறார்கள். பெண்ணை மேல் பின்னும் அந்த அவ்வன்றில் பிடைவாய் சிறுகுரலுக்கு உண்ணி உடல் உருகி நையாதார். அன்றில் பறவையினுடைய தழுதழுத்த குரலை கேட்டும் உருகி இறங்காதவர்கள் இவர்கள். பின்னும் ஆணும் பெண்ணும் வாயலகுகளை கோர்த்து கொண்டு இருக்கும் அந்த அன்றில் பறவைகள் என்பது. இனி பின்னும் என்பதற்கு சந்தன குழம்பு, வேய் இசை, விடையின் மணி இவற்றால் ஏற்படும் துன்பங்களுக்கும் மேலாக என்றும் பொருள் செய்யலாம். சிறு குரல் ஆணும் பெண்ணும் கலவி நிகழ்த்துதலாலே உடல் இழைக்க அவற்றின் குரல் இயல்பான குரலில் இருந்தும் சிறுத்து காணப்படும் என்பது சிறு குரல் என்று சொல்லப்படுகிறது. உன்னி தாமும் தம் கணவரோடு பிரியாமல் கலவி இன்பம் துய்க்கும் வாய்ப்பினை பெற்றிலோமே என்று நினைத்து உம்பர்வாய் துண்ணும் மதி உகுத்த தூணிலா நீள் நெருப்பில் தம் உடலம் வேவத் தளராதார். தலைவனை விட்டு பிரிந்து தனியாக நிலாவிலே படுக்க வல்லவர்கள் அவர்கள். உம்பர்வாய் என்றது ஆகாயத்தை சொல்லுகிறது. மதிவுகுத்த தூணிலா நீள் நெருப்பு, தன்னை போல் சூடு பொறுக்க மாட்டாமல் சந்திரன் தன்னுடைய நீண்ட நெருப்பு கதிர்களை தன்னிடமே வைத்துக் கொள்ளாமல் வெளியே சிந்துகிறான் என்று கருதுகிறாள். மதி உகுத்த தூணிலா நீள் நெருப்பு. தூணிலா பிரிதல் துன்பத்தில் இருந்த தன் மீது நிலா கதிர்கள் பட்ட இடங்கள் யாவும் கொப்பளித்த பின்பு ஆராய்ந்து பார்த்தாள். வேறு எந்த ஒன்றின் கலப்பும் இல்லாத தூயதான நிலா கதிர்களின் தாக்குதலாலேயே கொப்பளித்த திறத்தை அவள் அறிந்தாள். நீள் நெருப்பில் தான் எரித்த பொருள் சாம்பலாகி அணைந்த போன பின்னரும் தான் அணையாதிருக்கும் நெருப்பு நீள் நெருப்பு. இச்சந்திரனுடைய கதிர்களோடு ஒப்பிடும்போது நெருப்பின் குவியலை சந்திரனை போன்ற குளிர்ச்சி உடையது என்று சொல்லலாம். அவ்வாறு நெருப்பையும் நிலாவாக்க வல்ல வெம்மையுடையன இந்த நிலா கதிர்கள். சாதாரண நெருப்பு உடலையே எரிப்பது, சாதாரண நெருப்பால் எரிக்க முடியாத ஆன்மாவையே எரிப்பதாதலால் நீள் நெருப்பு என்கிறாள் பரகால நாயகி. இந்த நெருப்பு நீருக்கு அவியாது. இதனை நீர்வண்ணனாகிய எம்பெருமானே அவிக்க வேண்டும். அதனாலும் இது நீள் நெருப்பு என்று வியாக்கியான கர்த்தாக்கள் நயம் கூட்டுகிறார்கள். தம் உடலம் வேவ தளராதார். இந்த உடம்பு இரவல் உடம்பு அல்லவே. தளராமல் இருப்பதற்கு தன் உடம்பு வேகும் போது தாங்கிக் கொண்டிருக்க இயலுமோ? உணர்வும் உயிரும் உடம்பும் மற்ற உலப்பிலனவும் பழுதேயாம் உணர்வை பெற என்பது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. இவர்கள் ஆழ்வார்களைப் போல உடம்பை வெறுத்திருக்கும் அறிவை பெற்றவர்கள் அல்லவே. தம் உடம்பை பேணி வாழ்கின்றவர்களாயிற்றே. காமவேள் சிலை வாய் மண்ணும் மலர்வாழி கோத்து
எய்ய பொன்னெடு வீதி புகாதார் காமவேள் சிலைவாய் மண்ணும் மலர்வாளி கோத்து எய்ய பொன் நெடுவீதி புகாதார். மன்மதனாகிய தேவன் தன் வில்லிலே மலரம்புகளை தொடுத்து எய்தவுடன் அழகிய நெடிய தெருக்களிலே கையும் மடலுமாக புறப்படாமல் பெண்மையின் அமைதித்தன்மையை பத்தினித்தன்மையை மனதிலே கொண்டு வீட்டின் வாசற்படியை கடந்து வெளியே புறப்படாமல் கதவை அடைத்து கொண்டு வீட்டின் உள்ளேயே இருக்கும் ஆற்றல் உடையவர்கள் இவர்கள். பொன் என்றால் அழகு என்று பொருள். பொன் வீதி மடல் ஊர்பவரை வருக வருக என்று அழகை காட்டி அழைக்கும் தெருவாம் அழகான வீதி. புகாதார் கதவை அடைத்து கொண்டு உள்ளே இருக்கும் வரையில் மன்மதனின் பானங்கள் மேன்மேலும் விழுந்து துன்புறுத்தி கொண்டேதான் இருக்கும். மன்மதனையும் அம்புகள் தம் வாய் மடங்கும்படி கல்மதில் போலே பாதுகாவலை தரும் அழகிய நெடிய வீதிகளில் கையும் மடலுமாக போக மாட்டாத அறிவிலிகள் இவர்கள். தம் பூவணை மேல் சின்ன மலர்குழலும் அல்குலும் மென்முலையும் இன்னிள வாடை தடவ தாம் கண்டுயிலும் பொன்னணையார்தாம். தென்றல் தொடுவதை காதலனின் கை தொட்டது போல நினைத்து கொண்டு பூப்படுக்கையிலே பொருந்தி படுக்க வல்ல சௌபாகியவதிகள் இவர்கள். தென்றல் வீசுகிறது, தென்றல் வந்து அவர்களை தொடுகிறது, அது காதலன் தொட்டதை போல் நினைத்து கொண்டு அந்த மகிழ்ச்சியிலேயே படுக்க வல்ல படுக்கையில் தூங்குகிறார்கள் அவர்கள் என்கிறார். கதவை அடைத்து கொண்டு உள்ளே இருக்கும் வரையில் மன்மதனின் பானங்கள் மேலும் வந்து கொண்டிருக்கும். அப்படி மன்மதனின் பானங்களிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் பேசாமல் அந்த அழகான வீதிகளிலே மடலெடுத்து சென்றால் அந்த பானங்கள் எல்லாம் கல்லில் விழுந்தது போல மடங்கிவிடும் என்பதை அறியாத அறிவிலிகள் இவர்கள். அத்துடன் தென்றல் தம் பூவனை படுக்கையில படுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது மெல்லிய தென்றல் வந்து தொடுவதை தன் காதலின் தொடுவதாக நினைத்து கொண்டு பொருந்தி படுக்கவல்ல சௌபாகியவதிகள் இவர்கள் என்று சொல்கிறார். தம் பூவனை மேல் தலைவனுடைய கைகளின் தொடு உணர்ச்சி போல தென்றல் தன் உடம்பை தடவ அதனை சுவைத்து கொண்டு தன் படுக்கையில் நிம்மதியாக உறங்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இவர்கள். இருவர் படுப்பதற்காக விரிக்கப்பட்ட படுக்கையில் தாம் ஒருவரே தனியே கிடக்கும் ஆற்றல் உடையவர்கள். பூவனை தலைவிக்கோ அப்படுக்கை மென்மலர் பள்ளி வெம்பள்ளி என்னும்படியாக நெருப்பை உருக்கி வார்த்தது போல இருத்தல். ஆனால் அதிலே படுத்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் என்று சொல்கிறார். சின்ன மலர்குழலும் அல்குலும் மென்முலையும் இன்இள வாடை தடவ உதிரிப்பூக்களை அணிந்த கூந்தலையும் இடையையும் முலைகளையும் தலைவனானவன் ஒவ்வொரு அவயவத்தையும் தனித்தனியே தடவி கொடுக்கும் போது பெரும் இன்பத்தை இந்த இளவாடை காற்றின் தடவலில் இவர்கள் பெறுகிறார்கள் போலும். இளவாடை பிறரை துன்புறுத்த தனக்கு இளமை மிக்கு வரும் வாடைக்காற்று. வாடைக்காற்றுக்கு அப்படி ஒரு பெருமை. தாம் கண் துயிலும் காதலனை பிரிந்த தாமோ கண் துயில்வது ஒரு கையல் கண் இணை துஞ்சா என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் கூறுவது போல இருந்திருக்க வேண்டாமா? தலைவரை பிரிந்தும் பூம்படுக்கையில் வாடை தடவ துயிலும் கண்கள் அவருடைய சொந்த கண்களாக இருக்க முடியாது. உறங்கும் கண்கள் இரவல் கண்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். பொன்னணையார் நெருப்பில் காய்ச்சப்பட்டு நிறம் பெறும் பொன் போல பிரிவு தீயில் கிடந்து நிறம் பெறும் இவர்கள். அல்லது காட்டுத்தீ போல கொடிய இந்த பிரிதல் தீயிலும் கண்ணுறங்க வல்ல இவர்கள் உண்மையில் சௌபாகியவதிகளே, நற்பேருடையவர்களே. நன்றாக இருக்கட்டும், பின்னும் திருவுருக. அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த நற்பேறு இனியும் நிலையாக நித்தியமாக இருப்பதாக, வாழ்ந்தே போம் என்று ஆழ்வார் சொல்லுவார் அல்லவா, நல்லா இருங்க என்று. அதுபோல பின்னும் திருவுருக என்று பஞ்ச புகழ்ச்சியாக வாழ்த்துகிறார் பரகால நாயகி இந்த பாசுர பகுதியில. அற்புதமான இந்த பாசுர பகுதியை அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் அந்த பாசுர பகுதியை அன்வைக்கலாம். வேண்டாதார் தென்னன் பொதியில் செழுஞ்சந்தன குழம்பின் அன்னதோர் தன்மை அறியாதார் அவர்கள்.
ஆயன்வாய் இன்னிசை ஓசைக்கு இறங்காதார், மால்விடையின் மண்ணும் மணிபுலம்ப வாடாதார், பெண்ணை மேல் பின்னும் அவ்வன்றில் படைவாய் சிறுகுரலுக்கு உன்னி உடல் உருகி நையாதார், உம்பர்வாய் துண்ணும் மதிவுகுத்த தூணிலா நீள் நெருப்பில் தம் உடலம் வேவத் தளராதார், காமவேள் மண்ணும் சிலைவாய் மலர்வாழி கோத்து எய்ய பொன்னெடுவீதி புகாதார், தம் பூ அணை மேல் சின்ன மலர்குழலும் அல்குலும் மென்முலையும் இளவாடை தடவ தாம் கண்துயிலும் பொன்னணையார் பின்னும் திருவுருக என்ற இந்த பாசுர பகுதி அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர பகுதியுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரமன் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சாரியர் அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.